கோட்டீஸ்வரன்ட்டேருந்து மீண்டு வண்டியெல்லாம் நினைக்கிறேன். இந்த டேர்ன் அவுட் பாருங்களேன், அவருடைய மாநாடாகட்டும், அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் ஆகட்டும், அவருக்கு வர்ற அந்த யங் க்ரௌட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் க்ரௌட் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அது வந்து இந்த அட்வான்டேஜ் மற்ற கட்சிகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி நீங்கள் வைக்கக்கூடிய மற்ற கருத்துக்களையும் சேர்ப்பதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பின்னாடி கமல் அவர்களோட அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கும் நான் பதில் சொல்ல நினைக்கிறேன். முதல்ல வந்து ஆர்கானிக்காக தான் வருதுங்க. விஜய் அவர்களை வந்து ரசிகர்கள், குறிப்பாக பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க. அதாவது விஜய் அண்ணான்னு கத்துறது, நீங்கள் வந்து தலைவராக வரணும், நீங்கள் அரசியல் ஆளுமையாக ஆகணும், முதலமைச்சராக ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து உள்ளபடியே வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணுன்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் வராங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப அழகாக கடந்து போகிறாங்க. உக்ரைன் பிரச்சனை பேசுவாரா, ஈரான் பிரச்சனை பேசுவாரா, ஈராக் பேசுவாரா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பேசணுமான்னு. நாங்கள் அப்படிலாம் சர்வதேச அரசியல்லாம் பேசணும்னு எதிர்பார்க்கல. மர்ம காய்ச்சல் இருக்குங்க. செக்ரட்டரியேட்டில் நிறைய அதிகாரிகளுக்கு மர்ம காய்ச்சல், ஒரு அமைச்சருக்கு மர்ம காய்ச்சல் இருக்குது, இல்லை கோவிடெல்லாம் அதிகமாகுதுன்றாங்க. இதே ஊரில் தானே இருக்கிறாரு ஐயா விஜய் அவர்கள். காய்ச்சல் வருது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு டீட்டெயிலாக, இல்லை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புனா நடத்துகிறாரா? 1000 கோடி டாஸ்மாகில் ஊழல், அமலாக்கத்துறை பஞ்சாயத்துலாம் இருந்ததுங்க. எதனா ஒன்று இந்த குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்களே, அந்த பணம் எங்கே போகுது, யாருக்கு போகுது, என்ன டீட்டெயில்? ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, அரசியல் ஆளுமையாக வரீங்க, முதலமைச்சர் பதவிக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, வரவேற்கிறோம், நீங்கள் வரலாம், தப்பில்லை. அதற்கு உண்டான பயிற்சி, அதற்கு உண்டான வேலை. மக்கள் பிரச்சனையை பேசுகிறீங்களானா அப்படியே மேலாக்கா பேசிட்டு, நுனிநாக்கில் பேசிட்டு அறிக்கை விடுறது, கடிதம் எழுதுறது, இதெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய காலத்துல பார்த்தாச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீவிரமா செயல்பட போறாருங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. அது கரெக்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி தாண்டி இருக்கு 9 மாவட்டத்துல. சாயந்தரம் பாத்தீங்கன்னா இப்ப மெட்ராஸ்ல நல்ல மழை பெய்யுது, தண்ணி வந்து தேங்குது, இப்ப ஷார்ட் சர்க்கியூட்ல நிறைய பேர் செத்து இருக்காங்க. இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? அதாவது விஜய் வந்து நான் குறைத்து மதிப்பிடல, விஜய்க்கு இன்னும் பயிற்சி வேணும், இன்னும் தீவிரமா ஒரு இறங்கணுன்றதான் என்னோட ஆதங்கம். மக்கள் பிரச்சனையை பேசணும். சும்மா மாணவர், அதான் ஆல்ரெடி 1, 2, 3 நல்லா படிக்கிற மாணவர்கள்ங்க. அந்த மாணவர்கள் நீங்க கூப்பிட்டு பரிசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நல்லா படிப்பாங்க. படிக்காத ஒரு 97 பசங்க இருப்பாங்க கிளாஸ் பிளேஸ்ல, லாஸ்ட் பெஞ்சில் கட் அடிச்சுட்டு சரியா படத்துக்கு போகாம, அப்பா அம்மா பேச்சு கேட்காம. அந்த பசங்களுக்கு விஜய் என்ன பண்ண போறாரு? எல்லாமே ஆர்கானிக்கா வருது. விஜய் கிட்ட விருது வாங்கலாம்னு எவ்வளவு பசங்க அடுத்த தேர்வுல நல்லா படிப்பாங்க. அது ஒரு ஊக்கம் இல்ல. நம்ம நல்லா மார்க் வாங்கினா அவர்கிட்ட விருது வாங்கலாம். விஜய் கிட்ட கரெக்ட். நான் இன்னொரு படி மேல போய் சொல்றேன். விஜய் கிட்ட சான்று வாங்கினாங்க, விஜய் கிட்ட போட்டோ எடுத்தவங்க கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார்கிட்ட, தாயார்கிட்ட நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுல நிறைய ஓட்டுகளும் வரும். அதெல்லாம் குறைஞ்சு மதிப்பிடல. பட் இந்த பயிற்சி எங்க பிரச்சனை நிறைய இருக்கு தமிழக மக்களுக்கு. இது பத்தாது. இவர் வந்து நுனி நாக்கில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் நுனி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் கல அரசியலுக்கு இன்னும் தீவிரமா வரல. இப்போ பருவகால பிரச்சனை இருக்கு, வந்த மாணவர்களுக்கு ஒரு செடி கொடியை கொடுத்து அமைச்சிருக்கலாம், மரம் வைக்கிறத பத்தி. அது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்கு. அது மாதிரி இன்னொன்று இந்த ஒரு விஷயத்துல வந்து விஜய் ஏன் பேசணும், எதுக்கு பேசணுன்றதுக்கு நண்பர் நாம் தமிழர் கட்சியில இருந்து அழகா கோடிட்டு காமிச்சாரு. ஆமா, இது வியாபாரம் இருக்கு, அவர் படம் அங்கே ஓடணும். நான் அந்த கருத்துல உண்மையில உடன்படுறேன். இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் ஐயா கமல் அவர்கள் தான். உலக நாயகன், விண்வெளி நாயகன், இந்த பட்டம்லாம் இருக்கு. ஆல்ரெடி நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கருப்பு, இவர் வந்து உச்சக்கட்ட நடிகர், இந்த ஒரு கருத்தை சொன்னா இது பிரச்சனை ஆகுமா ஆவாதானே? இவ்வளவு வயதாகின ஒரு மூத்த ஒரு நிர்வாகி, ஒரு ஆளுமை, அவருக்கு இது தெரியாதா? இப்ப இதே இந்த இடத்துல எங்க ஐயா காமராஜரோ இல்ல நம்ம ஐயா அறிஞர் அண்ணாவோ இருந்தா எப்படி தெரியுமா கடந்திருப்பாங்க? சூப்பரா கையாண்டு இருப்பாங்க. காமராஜரா இருந்தா பசங்களுக்கு படிக்க புத்தகம் இல்லையா, சோறு சரியில்லைன்றாங்க, வேலை கிடைக்கணும், நிறைய இருக்கு, ஜோலி இருக்குது, வேலையை பாரு போட அப்படின்ற மாதிரி கடந்து போயிருப்பாரு. சினிமாலாம் பார்க்க எனக்கு நேரம் இல்லைன்னு போயிருப்பாரு. கருத்து சொல்லியிருப்பாரு. கருத்து சொல்லாம இருந்திருக்க மாட்டாரு கர்ம வீரர். இதே அறிஞர் அண்ணா இருந்தா ஒரு படி மேல போய் கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா எனக்கு தெரியாது, அதை வந்து அரசியல் பேசுறவங்க பேசட்டும், அறிஞர்களுக்கு விட்டு விடுற, மொழியை பத்தி படிக்கிற அறிஞர்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான தமிழ்ல அழகா ஒரு கருத்து சொல்லிட்டு அதையும் கடந்து போயிருப்பார். திராவிடம் அப்படின்றது எல்லா தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களை சேர்த்திருப்பார். இது அறிஞர் அண்ணா. ஆனா கருத்து சொல்லாம அப்படியே எஸ்கேப் ஆகுறது, நாங்க இதுல தான் பேசுவோம், அதுல பேச மாட்டோம் அப்படின்னு தங்களுக்கு என்ன வேணுமோ அதை தாங்க பேசுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த நிறைய பிரச்சனைகள் பேசுறதுல. ஓகே, பாயிண்ட் டாஸ்மாக் கூட எடுத்துக்கங்க. அந்த 10 ரூபாய் எப்படின்றது அந்த டீடைல்ஸ் எல்லாம் பேசலாம், பேசுறது கிடையாது. ஓகே, இஷ்யூஸ் நிறைய இருக்கு, டீடைலா அட்ரஸ் பண்ணுங்கறீங்க. எல்லாரோட இறுதியான கருத்தையும் வாங்க வேண்டிய தரணும். திரு செந்தில்வேல், நீங்க தொடங்கி.
ஒரு வரி தான். திரு கோட்டீஸ்வரன் பேசுகின்ற பொழுது ஐ திங்க் அவர் அந்த நோக்கத்தில் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ளோவில் அந்த வார்த்தை வந்துடுச்சு. வெயில் அடிக்குது, அப்புறம் மழை பெய்யுது, ஷார்ட் சர்க்யூட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. ஸோ அப்படி எதுவும் இல்லை செய்தி. அவர் அது என்ன அடிப்பில் பொதுவாக மழைக்காலங்களில் பொதுவாக ஓகே ஓகே இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொன்ன டோன் அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் தோழர், அதுக்காக சொன்னேன். பரவலாக மழைக்காலங்களில் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படிங்கிற டோனை சொல்ல வந்து மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். எனிவே ஓகே. நான் ஹரி உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். நினைக்கிறேன் கோட்டீஸ்வரன் ஒரு வரி தான். கோட்டீஸ்வரனும் அந்த அமர்வில் இருந்தார், பொங்கலூர் மணிகண்டன் அந்த அமர்வில் இருந்தால், நீங்கள் தான் நெறியாளர், நானும் கலந்து கொண்டேன், அருமை சகோதரர் முஸ்தபாவும் கலந்து கொண்டார். மிகச்சரியாக 15ஆம் தேதி மே மாதம், அதாவது இன்னும் கரெக்டாக சொன்னால் 20 நாளுக்கு முன்பாக இந்த விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் முஸ்தபா ஒன்று சொன்னார், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஹரி. எண்ணி 10 நாள் திமுகவிலிருந்து இஸ்லாமிய இயக்கங்கள் எங்கள் மேடைக்கு வருகிறார்களா இல்லையா பாருங்க, மேடையில் நடக்கும், இது என்ன நடக்கும்னு பாருங்கன்னு சொல்லினார். 10 நாள் சொன்னார், சொல்லி 20 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் சகோதரருக்கு நினைவுபடுத்துகிறேன். வேற ஒன்றும் இல்லை ஹரி, நன்றி. ஓகே, தேங்க்யூ. திரு கார்த்திக், you have the last word. ரொம்ப சொல்லுமா இறுதிக்கு? இல்லை, நான் கோடீஸ்வரன் சொல்கிறதுல ஒரு மாற்று கருத்து. கமலஹாசன் பேசுகிறப்ப வந்து அவர் கர்நாடகாவை சீன்ற நோக்கத்தோடு பேசலை, சிவராஜ்குமாரை வந்து ஏற்றி பேசணும், புகழ்ந்து பேசுகிறதுக்காக சொல்கிறாரு. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறது கன்னட இனவரி அமைப்புகளும் அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய சித்தராமையா போன்ற ஆட்சியாளர்களும் தான். நாம் வந்து எப்போதும் ஜனநாயகவாதியாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து கன்னடர்களுக்கு அச்சுறுத்தலோ பாதுகாப்பின்மை உணர்வோ என்றைக்கும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக வந்து 30 ஆண்டுகளாக அந்த வேலையை செய்கிறது வந்து கர்நாடகா தான். 91 பங்கராப்ப ஆட்சியில் நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொண்டாங்க. காவிரியில் தண்ணி கட்டு போராடுறப்ப எல்லாம் கர்நாடகாவில் இனவரி கலவரம் வெடிக்குது, அங்கே வணிக வளாகம் சொல்லிடப்படுது. அப்போ நாமளும் அவங்களும் ஒன்றும் இல்லை. நாம் வந்து மிகுந்த ஜனநாயகபூர்வமாக பொறுப்புணர்வோடு இருக்கோம். கர்நாடகா வந்து எப்போதும் இனவரியோடு நடந்துக்குது. அதுதான் அண்ணனுக்கு வந்து ஒரு மாற்று கருத்தாக பதிவு பண்ணுறேன். சுருக்குமா இறுதி கருத்து? சார் 3 பேருக்கு ஒரே இதில் பதில் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா சார், ஏன் அவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேச போகிறாரு, பேசிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் முடிஞ்சு இறங்க தான் போகுது. நான் கேட்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, தண்ணி பள்ளமாக இருக்குது, கரண்ட்டு வந்து மீட்ரு ஏற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆளுங்கட்சி தான் கேட்கல, அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் கேட்க மாட்டேது, ஏன் வேல்முருகன் கேட்க மாட்டாரு, ஏன் வைகோ கேட்க மாட்டாரு, ஏன் வந்து கூட்டணியில் இருக்கக்கூட கேட்க மாட்டாங்கன்ற வருத்தமும் இருக்குது. அவங்களும் கேட்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இன்னும் அண்ணன் கேட்கணும்னா இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து வரல சார். இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து கடந்த அந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃபோர்டுக்கு எதிர்க்கான கருத்தரங்கத்தை கூட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க காவல்துறை நடத்த விடாமல் ஆக்கின காரணனால அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. தந்தி டிவியில் ஃப்ளாஷாக வந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வருவாங்கன்னு சொன்னீங்க. திமுக நீங்கள் வந்து அதான் அந்த 5 பேர் போட்டிருந்தோம். ஓகே, அதெல்லாம் வந்து காவல்துறைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே நாளில் 28 இடத்துல மண்டபத்தை பார்த்தோம், மண்டபத்தை கொடுக்க விடாமல் ஆக்குனாங்க. அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னா பாஜகவை தாண்ட ஒரு பார்சித ஆட்சி திமுக ஆட்சினா, ஒரு வக்ஃபோர்டு பிரச்சனைக்கு, இஸ்லாமியர் தார்மீக வக்ஃபோர்டு பிரச்சனை கருத்தரங்கத்துக்கு நடத்த விடல. இது வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய செந்திலன் அவர்கள் லீட் எடுத்து கண்டிப்பா கேன்சல் பண்ணி விட்டாங்க. நாங்க கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து இந்த இஸ்லாமிய வச்சு நடத்த போறோம். அது இன்னொரு நாள் பேசலாம். இல்ல கடைசி நேரத்தில் அவர் திசை திருப்புறாரு. நான் அதுக்குள்ள போகிறோம்ல இன்னொரு நாள் கூட பேசலாம். அவர் சொன்னது என்கிட்ட அப்படியே இருக்கு, ரெக்கார்ட் கூட இருக்கு. Thank you.